ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு கேரளா PSC அதோட ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்குது. இதில் வந்து கேரளா PSC தமிழ் வெர்ஷன் நம்ம வந்து தமிழ் வழியில் இதை படிக்க போகிறோம். ஆனால் புரியும், இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி தான் வருது. ஸோ இதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா இங்கிலீஷ், தமிழ் அண்ட் மலையாளம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி படிச்சிடலாம். இன்றைக்கி வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியில் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம படிக்கிறோம், அதே சமயத்தில் எந்த கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அதான் மெயின். படிக்கணும், படிச்சுட்டே போயிடலாம், பட் எந்த கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதில் முக்கியமானது பார்த்தா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்படின்னாலே என்றைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மெயின் PSC கொஸ்டினாக இருக்கும். அப்போது கிபி 1914 ஜூலை 28 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி என்றைக்கு முடிவடைஞ்சிச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஸ்டின் தான், என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்றைக்கு முடியுது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஜூலை 28 ஸ்டார்ட் ஆகி 1918 நவம்பர் 11 வந்து முடியுது. ஓகேவா? சரி, இப்போ ஒரு இந்த வார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே அதுக்கு வந்து பல ரீசன்கள் இருக்கும். அதில் வந்து குறிப்பாக இதில் ஒரு 6 ரீசன் இருக்குது. அந்த 6 ரீசன் என்னென்னு பார்த்துருவோம். ஏன்னா ரீசனில் வந்து இருக்கிற இதுலேயும் நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், கொஸ்டின் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு நாடு 1870 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே வந்து கைசர் 2ஆம் வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன நினைக்கார் அப்படின்னா, இனிமேல் வந்துட்டு இந்த நாட்டையோ இல்லைன்னா இந்த உலகத்தை ஆள்ற உரிமை வந்து ஜெர்மனிக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறாரு. அவரோட பெயர் கைசர் 2ஆம் வில்லியம். இதுதான் ஒரு முக்கியமான கொஸ்டின். சரியா? அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவரோட படைகளை வந்து நல்லா, அவரோட டீமை வந்து நல்லா வந்து பூஸ்டப் பண்ணி நல்லா ரெடி பண்ணி எல்லாம் வந்து ஹெலிகோலண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தன்னுடைய கடற்படையை கொண்டு நிப்பாட்டுறாரு. அப்போவும் அவர் நினச்சிட்டார், நம்ம தான் நாட்டை ஆள்றதுக்கு ஒரு உரிமை உள்ளவங்க அப்படின்னு நினச்சது ஒரு மெயின் ரீசன். அதுக்கப்புறம் அவங்க படைகளை திரட்டி ஒரு இடத்துல கொண்டு வச்சுறாங்க. இப்போ இந்த ஹோலண்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஜெர்மனியில் யார் இருந்தா அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் PSC கொஸ்டினாக இருக்கும். ஸோ கைசர் 2ஆம் வில்லியம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் அலியன்சஸ், அதாவது ரகசிய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன நடக்குது அப்படின்னா, மூணு நாடுகள் சேர்ந்துக்கிட்டு, இப்போ வந்து மூணு நாடுகள் ஸ்ட்ராங்காக இருக்கிற 3 நாடுகள் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளே இந்த நாட்டை வந்து ஒன்னடியாக இருந்து ஆண்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி மூணு நாடுகள் சேர்ந்தது என்னென்ன நாடுனா 1882. வருஷம் ரொம்ப முக்கியம் இல்லை, ஏன்னா வந்து எல்லா வருஷமும் நம்ம படிக்க முடியாது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு நோட்ஸ்மாக எடுத்துருங்க. PSCயில் எது வரும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக மார்க் பண்ணியிருப்பேன், அது மட்டும் படித்தா போதும். சரியா? 1882 வந்து இத்தாலி, ஜெர்மனி, ஆஸ்திரியா அப்படிங்கிற ஒரு 3 நாடுகள் ஒன்னடியாக சேர்ந்துடுறாங்க. அவங்க பேர் சென்ட்ரல் பவர்ஸ், அதாவது மைய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை. அதுக்கு அடுத்து எடுத்துட்டிங்கன்னா இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இவங்க 3 பேரும் ஒரு 1907 வந்து ஒன்னடியாக சேர்ந்துடுறாங்க. நம்ம வந்துட்டு எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு நம்மளே ஆண்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ இவங்க பேர் நேச நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரீசன். சரி, இப்படி மூணு டீமாக சேர்ந்ததும் ஒரு ரீசன். அதுக்கு அடுத்தது லேக் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 1882 1907 தி ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடக்குது. இது வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சேர விடாமல் ஒரு லேகை உண்டாக்கிறாங்க. அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சேர்ந்துருந்தால் இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ அதை சேர விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் தி ஹேக் அப்படிங்கிற ஒரு மாநாடு. ஓகேவா? இது 3வது ரீசன். சரி, 4வது ரீசன் அப்படின்னா மொரோக்கோ பிரச்சனை. மொரோக்கோ அப்படின்னா ஆப்பிரிக்காவில் ஒரு பகுதியான மொரோக்கோவை இந்த ஃப்ரான்ஸ் இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ரஷ்யா வந்து ஒரு டீமாக இருந்தாங்க. இவங்க வந்து இந்த மொரோக்கோவை வந்து தன் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக ரஷ்யா முயற்சி பண்ணுது. ஸோ அந்த நேரத்தில் இந்த மொரோக்கோ வந்து யாருடைய ஹெல்ப்பை நாடுது அப்படின்னா, ஜெர்மனியோட வில்லியம், கைசர் 2ஆம் வில்லியமோட ஹெல்ப்பை கேட்குறாங்க மொரோக்கோ. ஸோ இந்த கைசர் 2ஆம் வில்லியம் பெர்லின் பாண்டர் அப்படிங்கிற போர்க்கப்பலை கொண்டு மொரோக்கோவில் நிப்பாட்டிடுறாரு. அதாவது மொரோக்கோவை ஃப்ரான்ஸ் வந்து ஆளணும்னு நினச்சிட்டு அங்கே போயிட்டு அவங்கள கீழ்ப்படியாக வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் மொரோக்கோ ஜெர்மனியோட ஹெல்ப்பை தேடினதுனால ஜெர்மனி பாண்டர் அப்படிங்கிற 2 போர்க்கப்பலை நிப்பாட்டிடுறாங்க. சரியா? அப்போ இதுவும் ஒரு பிரச்சனைக்கு காரணம். அடுத்தது பால்கன் பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருக்குது. பால்கன் அப்படின்னா
துருக்கிக்கு நல்லா கேட்டுருங்க அது என்ன பிரச்சனை அப்படின்னு. துருக்கிக்கு கீழே இருந்த பால்கன் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து என்ன செய்யுது அப்படின்னா, துருக்கி வந்து ரொம்ப பலவீனமாக தெரியுது. ஸோ துருக்கியிலேருந்து பிரிஞ்சு துருக்கிக்கு ஆப்போசிட்டாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போருக்கு போகிறாங்க. போருக்கு போய் துருக்கியை வின் பண்ணிடுறாங்க. அதாவது துருக்கியில் ஒரு பகுதியாக இருக்கிற பால்கன் வெளியே வந்து துருக்கி கூட போர் பண்ணி துருக்கியை வின் பண்ணிடுறாங்க. அப்போது இது வந்து லண்டன் அப்படின்னா இதில் துருக்கி தோத்துட்டு பால்கன் கூட லண்டன் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு இனிமேல் நாங்கள் உங்கள் கீழே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பால்கன் என்ன பண்ணுறாங்கன்னா பல்கேரியா அப்படின்னு ஒரு பகுதி கூட வாரில் மீட் பண்ணுறாங்க. அதில் பல்கேரியாவும் தோற்றுறது. இப்போ பால்கன் கூட துருக்கியும் பல்கேரியாவும் தோத்தாச்சு. இவங்க 2 பேரும் அவங்க கீழே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தோத்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பல்கேரியா துருக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெர்மனியோட கெய்சர் 2ஆம் வில்லியமோட ஹெல்ப்பை தேடுறாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனடி காரணம், அதாவது சடன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1914 ஜூன் 28 செர்பியாவில் இருக்கிற ஒரு தீவிரவாத இளைஞன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆஸ்திரியா அப்படிங்கிற நாட்டில் இருக்கிற ஃப்ரான்சிஸ் பெர்டினான் அண்ட் இசபெல்லா அப்படிங்கிற, அதாவது ஃப்ரான்சிஸ் பெர்டினான் அப்படின்னா அவர் இளவரசர், அவரோட ஒய்ஃப் தான் இசபெல்லா. இவங்களை செர்பியாவில் இருக்கிற அந்த பையன் வந்து சுட்டு கொண்டுடுறான். ஸோ அதனால் என்ன ஆகுது, ஆஸ்திரியா செர்பியா கூட உடனே போருக்கு அறிவிச்சிடுறாங்க. அந்த போர் தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். இப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்போது அந்த வார் நடந்துகிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஜெர்மனி இருக்கு இல்லையா, கெய்சர் 2ஆம் வில்லியம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெல்ஜியம் வழியாக ஃப்ரான்ஸை அட்டாக் பண்ணுறாரு. அப்போ ஃப்ரான்ஸு மார்ன் அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில் வந்துட்டு அந்த ஜெர்மனியோட படைகளை வந்து தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் PSC கொஸ்டின். அவர் வந்து எந்த நதிக்கரையில் வந்து ஜெர்மனியோட படைகளை தடுத்து நிறுத்தினார் அப்படின்னா மார்ன் அப்படின்னு. அதே மாதிரி 2 கொஸ்டின் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதை சொல்லிடுறேன். துருக்கி கூட பால்கன் வந்து போர் தொடுத்தாங்கல்ல, அந்த வருஷம் கேட்பாங்க 1912. அதுதான் ஃபஸ்ட்டு பால்கன் போர். பால்கன் துருக்கி கூட ஃபைட் பண்ண அந்த ஃபஸ்ட்டு பால்கன் போர் நடந்தது 1912. ஸோ அவர் அந்த இதில் வின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். அதில் வந்து அவங்க என்ன அக்ரிமெண்ட்டில் வந்து பால்கன் வந்து துருக்கி கூட சமாதானமானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் PSC கொஸ்டினாக இருக்கும். லண்டன் மறந்துடாங்க அக்ரிமெண்ட்டு 1912 தான் முதல் பால்கன் போர் நடந்திருக்கு. ஓகே, இப்போ அதோட கண்டினியூ பார்க்கலாம். இப்போ ஃப்ரான்ஸ் வந்து இந்த நதிக்கரையில் வந்து ஜெர்மனியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இதே நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அமெரிக்கா இன்வால்வ் ஆகுது. அமெரிக்கா வந்து எதுக்காக இன்வால்வ் ஆகுது அப்படின்னா 1917 அமெரிக்காவோட 4 வணிக கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்துட்டு ஜெர்மனியோட நீர்மூழ்கி கப்பல் வந்து மூழ்கடிச்சிடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அமெரிக்காவோட குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் என்ன பண்ணுறாருன்னா அவர் கோபம் அடைஞ்சு என்ன பண்ணுறாருன்னா ஜெர்மனி கூட ஃபைட்டுக்கு வராரு. ஸோ இப்போ அமெரிக்கா உள்ளே இன்வால்வ் ஆனோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஜெர்மனி வந்துட்டு அவங்களோட படைகள் எல்லாமே வந்து துவக்க ஆரம்பிச்சிருது. ஸோ வந்து வார் எண்டுக்கு வருது. எப்படி வருது அப்படின்னா கெய்சர் 2ஆம் வில்லியம் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தாரு, அவரால் முடியல. ஸோ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இதுக்கு மேலே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பதவியை திறந்து ஹாலந்து அப்படிங்கிற நாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ 1918 நவம்பர் 11 முதல் உலகப் போர் வந்து முடிவுக்கு வருது. ஸோ இப்போ இதில் என்ன கொஸ்டினாக இருக்கும்னா அமெரிக்கா இன்வால்வ் ஆகுது. அந்த நேரத்தில் அவரோட பிரசிடெண்ட் குடியரசுத் தலைவர் யார் இருந்தார் அப்படின்னா உட்ரோ வில்சன் இருந்தார். ஸோ இது ஒரு முக்கியமான PSC கொஸ்டின். இப்போ வந்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வேர்ல்டு வார் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு. ஓகே, அப்போது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டு கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த வேர்ல்டு வாரை நம்ம முடிச்சுக்கலாம், இதுக்கு மேலே எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அக்ரிமெண்ட் போட்டு தான் முடிப்பாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது இது வந்து முக்கியமான PSCயோட கொஸ்டின். இது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதாவது என்ன அப்படின்னா ஜெர்மனிங்கிற நாடு வெர்சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் இந்த போரை முடிவு நிறுத்திச்சு. அதே மாதிரி ஹங்கேரி அப்படிங்கிறது ட்ரையனான் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் முடிச்சிட்டாங்க. பல்கேரியா வந்து நியூலி அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டோட இந்த போரை நிறுத்திட்டாங்க.
துருக்கி வந்து செவ்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரிமெண்ட்டில் இந்த போரை பின் வாங்கிட்டாங்க. சரியா? ஆஸ்திரியா வந்து ஜெர்மன் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் இந்த போரை நிறுத்திட்டாங்க. அதாவது இவ்வளோ நாடுகளும் இத்தனை அக்ரிமெண்ட்டில் தான் இந்த போரை வந்து நிறுத்தினாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பிஎஸ்சி கொஸ்டின். மாற்றி இதுதான் கேட்பாங்க. ஹங்கேரியோட எந்த அக்ரிமெண்ட்டில் வந்து போரை வந்து நிறுத்தினாங்க அப்படின்னா ட்ரையனான். பல்கேரியா வந்து நியூலி அப்படின்னு போட்டால் போதும். சரியா? அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னவாக இருக்கும்? ஓகே, இந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இதோட ஹெட்டு யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஃப்ரான்ஸு, இத்தாலி, பிரிட்டன், அமெரிக்கா, ஜெர்மனி இதெல்லாம் வந்து போருக்கு ஒரு முக்கியமான ஒரு நாடுகள். இவங்க தான் வந்து போரை மாற்றி சண்டை போட்டுக்கிட்டது. ஸோ இதோட ஹெட்டு யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரான்ஸில் வந்து கிளமென்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஃப்ரான்ஸோட ஹெட்டு. இத்தாலியில் வந்து ஆர்லாண்டோ. ஓகேவா? பிரிட்டன் வந்து லூயிஸ் ஜார்ஜ். இந்த பெயர்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் பிஎஸ்சியில் இதுதான் கண்டிப்பாக கேட்பான். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அமெரிக்காவோட ஹெட்டாக இருந்தது யார்? உட்ரோ வில்சன். ஃபஸ்ட்டு வேர்ல்டோட ஜெர்மனியோட ஹெட்டாக இருந்தது யார்? தெரியும், கெய்சர் 2ஆம் வில்லியம். அப்போ ஃப்ரான்ஸில் கிளமென்கோ அப்படிங்கிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா? எந்த அக்ரிமெண்ட் அண்ட் யார் ஹெட்டாக இருந்தாங்க, எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, என்னென்ன அக்ரிமெண்ட்டில் நிறுத்தினாங்க, அதுதான் வந்து இந்த வேர்ல்டு வாரை பொறுத்த வரைக்கும் எந்த வாராக இருந்தாலும் இதுதான். எந்த வருஷம் தொடங்கிச்சு, யார் ஹெட்டாக இருந்தாங்க, எந்த அக்ரிமெண்ட்டில் நிறுத்தினாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். ஓகேவா? இதோட ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி ரெடியாக இருந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.